நேர்களே, பப்ளிக் ஹாலிடேன்றது நம்மள மாதிரி சாமானியர்களுக்கு மட்டும்தான். அரசியல் களத்துக்கும், இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சர்வதேச அரசியல் களத்துக்கும் ஹாலிடேவே கிடையாது. ஸோ இப்போதைய சூழலில் இந்த சர்வதேச அரசியல் களத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நகர்வு இந்தியா சற்றே கவலையோடு எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கிறது. அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். உருவாகிறதா இஸ்லாமிய நேட்டோ என்பதுதான் இந்த நம்ம கவலையோடு எதிர்நோக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி என்று இந்த மூன்று நாடுகளும் பார்த்தீங்கன்னா எல்லையை பகிர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் ஒரு காமனான ஃபேக்டர் என்னன்னா, இந்த மூன்று நாடுகளுமே சுன்னி இஸ்லாமியர்கள் அவங்களுடைய வசம் இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கின்றன. ஸோ இந்த மூன்று நாடுகளும் இணைந்து இவங்களுக்கான ஒரு பாதுகாப்பு ஒப்பந்த வரைவு திட்டமானது தற்பொழுது டிராஃப்ட்ல போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இதை மூன்று நாடுகள் தரப்புல இருந்து உறுதியும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூன்று நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை நம்ம ஏன் நேட்டோவோட ஒப்பிடுறோம்னா, நேட்டோ எப்படி செயல்படுது கடந்த சில வருடங்களாக நம்ம செய்திகளை அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஒரு வின்னர் படத்தில் வர ஒரு காமெடி காட்சியோட ஒப்பிடலாம். வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அதில் எப்படி அந்த சங்கத்தில் யாராச்சும் ஒருத்தர் மேலே கை வச்சா ஒட்டுமொத்த சங்கமும் திரண்டு போய் என் சங்கத்து ஆளு மேலே கையை வச்சவன் எவன்டான சண்டைக்கு நிற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் செயல்படுது நேட்டோ. கேட்க நம்ம ஒரு காமெடியான எக்ஸாம்பிள் சொன்னாலுமே ரொம்ப ரொம்ப சீரியஸ் பிஸ்னஸ் தான் இது. ஸோ நேட்டோவுடைய அந்த ஆர்டிகல் 5 அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது என்னுடைய கூட்டில் இருக்கக்கூடிய நாட்டின் மீது கை வைத்தா என் மேலேயே கை வச்ச மாதிரி அப்படின்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் செயல்படுதுன்னும் போது, அதையே தான் இந்த முத்தரப்பு நாடுகளுடைய இந்த ஒப்பந்தமும் வந்து ஃபாலோ பண்ண இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே இது இருதரப்பு ஒப்பந்தமாக கையெழுத்தானது தான். பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபியா இடையே கையெழுத்தானது. இதில் இப்போ துருக்கியும் இணைகிறது அப்படின்றது தான் பிரச்சனை. ஏன் துருக்கி இணையிறது பிரச்சனைன்னும் போது, சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் இந்த கூட்டில் இருந்தபோது ஏதோ ஒரு வாய்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் அது நமக்கு சாதகமாக இருந்தது. இப்போ துருக்கி அந்த வாய்டை ஃபில் பண்ணுறதுக்கு, அந்த இடைவெளியை ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு கரெக்டான ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னும் போது தான் இங்கே சிக்கலே. காரணம் என்னன்னா, இந்த ஒரு கூட்டு, இந்த முத்தரப்பு பாதுகாப்பு கூட்டு அப்படின்னும் போது இதனால் எந்தெந்த நாடுகள் பாதிக்கப்பட இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, பிரைமரிலி இஸ்ரேல் பேரை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சைப்ரஸ் நாடும் அர்மேனியா நாடும் கூட பாதிக்கப்படும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் முதன்மையான ஒரு கன்சர்ன் எந்த நாடுக்குன்னா நிச்சயமாக இந்தியாவுக்கு தான். உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும், ஆபரேஷன் சிந்தூரின் போதே துருக்கி நாட்டுடைய அந்த ட்ரோன்கள் பாகிஸ்தான் பயன்படுத்தி நம்ம மேலே தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ இந்த மூன்று நாடுகளும் இணையும் போது ஏன் அது அதிகமாக நம்ம கன்சர்ன் எடுத்துக்கிறோம்னா, இப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய நாடுகளிலே நியூக்ளியர் பவர்ட் நேஷன், அதாவது அணு ஆயுத சக்தி கொண்ட ஒரு நாடாக பாகிஸ்தான் திகழ்கிறது. ஆனால் அவங்க கிட்ட டெக்னாலஜியில் ரொம்ப வீக். பணத்தை பற்றி கேட்கவே வேணாம். அவங்க எவ்வளவு கடனில் சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அப்படியே இந்த பக்கம் சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா, கொட்ட அல்லாத ஒரு செல்வ மிகுந்த ஒரு நாடாக மாறி இருக்கிறது. வற்றாத ஒரு எண்ணெய் வளம் இருக்கக்கூடிய நாடுன்றதுனால அவங்களால ஈஸியாக ஒரு கேபிட்டலை பாகிஸ்தானுக்கு கொடுக்க முடியும், பணத்தால் உதவி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிறது. இத்தனை நாளாக பாகிஸ்தான் நம்ம மேலே அத்துமீறும் போது நாம் எதை ஒரு பிரம்மாஸ்திரமாக பயன்படுத்தணும்னா, இந்த பொருளாதார தடை அப்படின்ற ஒரு விஷயம் தான். IMF கிட்ட பேசுவோம், கடன் தராதிங்கன்னு சொல்லுவோம், அதுக்கான லாபி நம்ம சைட்ல இருந்து பண்ணுவோம். இப்போ அந்த பொருளாதார உதவியை ஈட்டும் ஒரு மிகப்பெரிய சக்தியாக சவுதி அரேபியா இருக்கக்கூடிய நிலையில் அவங்களுடைய உதவி இந்த இடத்துல இந்த வாய்டை ஃபில் பண்ணுது. அதே நேரத்தில் இந்த இடத்துல துருக்கியோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, தொழில்நுட்ப ரீதியாக மற்ற இரண்டு நாடுகளை விட மிகவும் வல்லமை பொருந்திய ஒரு நாடாக துருக்கி இருக்கிறது. அவங்களுடைய போர் தளவாடங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி ட்ரோன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அட்வான்ஸ்டு டெக்னாலஜி தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்களாக இருக்கட்டும், இது எல்லாமே மற்ற நாடுகளுக்கு கொஞ்சம் சவாலை தரக்கூடியவை. ஸோ இப்போ இந்த இடத்துல துருக்கி நுழையும் போது என்ன ஆகுது, சவுதி அரேபியா கொடுக்கக்கூடிய கேபிட்டல் மூலமாக பாகிஸ்தான் என்ற அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய நாடு தொழில்நுட்ப ரீதியாக வளர்ந்த துருக்கி கிட்ட இருந்து இந்த ட்ரோன்ஸ் மாதிரியான ஆயுதங்களையும் வாங்குகிறது. ஸோ எல்லா தரப்புல இருந்தும் பாகிஸ்தானின் கரங்கள் பலப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. நிச்சயமாக இந்தியாவுக்கு பேட் நியூஸ் தான் சொல்லலாம். அதே நேரத்தில் நம்ம என்ன அவ்வளோ வீக்காவாக இருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக கிடையாது. நம்மளுடைய இந்த மேற்கு எல்லை இருக்கு இல்லையா, பாகிஸ்தானை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் எந்த அளவுக்கு நம்ம 24/7 365 நாள் அலர்ட்டாக இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வாங்கின S-400 மாதிரியான பாதுகாப்பு தளவாடங்களும் அங்கே எப்பயுமே இருக்குது. அதே நேரத்தில் அரபிக்கடல் பிராந்தியத்திலையும் நம்மளுடைய கடற்படை எப்பயுமே ஒரு ஹை அலர்ட்ல தான் இருக்காங்க. ஆனால் இத்தனை நாளாக பாகிஸ்தான் கிட்ட இருந்து வந்திருந்த அச்சுறுத்தல்கள் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது.
துருக்கி மற்றும் சவுதி அரேபியா இவர்களுடைய கரங்களை வலுப்படுத்தும் போது அந்த அச்சுறுத்தல் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதா இங்க நமக்கான கன்சர்னே. துருக்கி கூட நமக்கு பெருசா நல்லுறவு கிடையாது. என்ன சொல்றது, அவங்களோட நமக்கு இருக்கக்கூடிய வர்த்தகம்ன்றதை தாண்டி சுற்றுலாவுக்கு இங்க இருந்து அதிக பேர் போறாங்கன்றதை தாண்டி வேற எதுவும் கிடையாது. ஆனா காஷ்மீர் மாதிரியான விவகாரங்கள்ல மதம் என்பதன் அடிப்படையில் மட்டுமே துருக்கி அதிபர் எர்தோவன் இந்தியாவுக்கு எதிராக பல்வேறு குரல்களை தொடர்ந்து எழுப்பி வருகிறார். அது மட்டும் இல்லாம சர்வதேச களத்தில் காஷ்மீர் பத்தி அவர் அடிக்கடி பேசக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. சுத்தமா சம்பந்தமே இல்லாத, எந்த ஒரு எல்லை கோடும் இல்லாத, பகிரப்படாத இந்த மூன்று நாடுகளும் இப்படிதான் இணைகின்றன. அதனாலதான் சம்பந்தமே இல்லாம இங்க காஷ்மீர் விஷயத்துல துருக்கி அதிபரும் மூக்கு நுழைக்கிற விஷயத்தை நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ பாகிஸ்தான் துருக்கி நம்மளுடைய பிரைமரி கன்சர்னான்னு கேட்டா நாட் சோ மச், செகண்டரி டெரிஷரி அப்படின்னு தான் நம்ம போகணும். ஆனா பிரைமரி கன்சர்னா நிறைய வல்லுநர்கள், துறை சார்ந்த வல்லுநர்கள் சொல்றது என்னன்னா, சவுதி அரேபியாவோட நமக்கு ஒரு நல்லுறவு இருக்கிறது. அங்க முகமது பின் சல்மான் அவருடைய ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தோட நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு நல்லுறவு இருக்கிறது. ஸோ ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்க வரும்போது பாகிஸ்தான் மேல நம்ம அத்துமீறும் போது நாம் அது மேல தாக்குதல் நடத்துறோம். அப்போ பாகிஸ்தான் மேல நாம தாக்குதல் நடத்தா சவுதி அரேபியா டிஃபெண்ட் பண்ண வருவாங்கன்னும் போது அங்க ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ இதனால வருங்காலத்தில் நமக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு பரஸ்பர நல்லுறவு தேய்மானம் அடையுமோ அப்படின்ற ஒரு கவலை நம்ம கிட்ட இருக்கு. ஏன்னா அஃப்கோர்ஸ் எண்ணெய் என்பது தான் இதற்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ராங்கான ஒரு ஆன்சர்னே சொல்லலாம். சவுதி அரேபியா கிட்ட இருந்து நம்ம அதிக அளவில் எண்ணெய் நம்ம கொள்முதல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இந்த மாதிரியான ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும்போது அது பிற்காலத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு ஒரு அச்சம் இருக்கத்தான் செய்கிறது. ஒரு பக்கம் ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு ட்ரம்ப் மிரட்டிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சவுதி அரேபியா கிட்ட இருந்து வாங்குற எண்ணெய்க்கும் இந்த மாதிரியான ஒரு கூட்டு அமலுக்கு வரும்போது அதுவும் பாதிக்கப்படுமே அப்படின்ற ஒரு அச்சுறுத்தல் நம் வாசல் படியில் நிற்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் துருக்கியோட திட்டமும் இதுதான். சவுதி அரேபியா ஒரு நடுநிலையை வகிச்சிட்டு இருக்காங்க இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும். ஆல்ரெடி பாகிஸ்தானோட கையெழுத்தான ஒப்பந்தத்தின் மூலமா அந்த நடுநிலையிலிருந்து சற்று விலகிட்டாங்க அப்படின்ற ஒரு கவலை இருக்கக்கூடிய நேரத்தில் துருக்கியோட இந்த வருகையும் அவங்களுடைய இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடும் சவுதி அரேபியாவை இன்னுமே கூட நம்மளோட இந்த பேலன்ஸ்ல இருந்து விலகி இந்தியா கிட்ட இருந்து இன்னும் தள்ளி போக செய்து விடுமோ அப்படின்ற ஒரு பதற்றமும் இங்க மேலோங்க தவறவில்லை. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரி எத்தனையோ சவால்களை இந்தியா சந்தித்திருக்கிறது. அதை வெற்றிகரமாக கையாண்டும் இருக்கிறது. அப்படின்னாலுமே புதிதாக உருவாகக்கூடிய இந்த மாதிரியான ஒரு ஆக்சஸ், இந்த பிஎஸ்டின்னு சொல்றாங்க, இந்த நேட்டோ மாதிரியான செட்டப்ல உருவாகக்கூடிய இந்த ஒரு கூட்டு வருங்காலத்தில் நமக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்த சவால்கள் இருந்து இன்னுமே கூட கொஞ்சம் மோசமாக கூடுமோ அப்படின்ற ஒரு பதற்றம் இங்க மேலோங்கிறது தடுக்க முடியல. ஆல்ரெடி நமக்கு இந்த டெக்னாலஜி ரீதியாகவும் சரி, ஆயுதங்கள் ரீதியாகவும் சரி, எண்ணெய் ரீதியாகவும் சரி, மற்ற சோர்சஸும் இருக்கதான் சரி. இது ஒரு பக்கம் இஸ்ரேல் இருக்காங்க, பிரான்ஸ் இருக்காங்க, ரஷ்யா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அத்தனை உதவிகள் இருந்தாலுமே இந்த பக்கம் இப்ப ஏற்பட்டிருக்கிற இந்த புதிய கூட்டை, இந்த மூன்று நாடுகளுடைய இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தை இந்தியா இன்னுமே கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இன்னுமே கொஞ்சம் அதிக கவனத்துடன் கையாள வேண்டியது மிக மிக அவசியமாகிறது. ஸோ வரும் நாட்களில் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் அமலுக்கு வரும்போது எந்தெந்த நகர்வுகள் மேற்கொள்ள இருக்கின்றன சர்வதேச அரசியல் அரங்கில் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.